இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 19 அதிகாரம் 12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பிரியமானவர்களே, இதோ நாம் கர்த்தரிடத்தில் நாம் செய்த பிழைகளை உணர்ந்து அதை தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுவரனே இறக்கப்படுவான் அப்படி என்று வசனம் இருக்கிறது. நாம் சில பாவத்தில் இருப்பதுண்டு, சில தவறுகள் நம்மை அறியாமல் நாம் செய்து விடுவதுண்டு. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ பாவத்திற்கு விலகி ஓடு அப்படின்னு. பாவத்தை பார்த்து நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது, அது நம்மை மேற்கொண்டு விடும். எனவே நம் ஜெபத்தினாலே அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியும். அப்போ அதற்கு விலகி ஓட வேண்டும். அதான் தேவன் தன் பிழைகளை உணர்கிறவர். அதை உணர்ந்து மறைவான குற்றங்களுக்கு, மறைவான அந்தரங்க பாவங்களுக்கு, ஆண்டவரே என்னை நீங்களாக்கிவிடும். நாம் செய்கிற அந்தரங்கத்தில் இருக்கிற பாவங்கள் சிலது இருக்கலாம். ஆண்டவரே அந்த பாவத்திற்கெல்லாம் நீங்களாக்கிவிடும் என்று தேவனிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ளும் பொழுது, ஜெபத்தினாலும் அவரிடத்தில் அறிக்கை செய்து விடும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ பாவத்திலிருந்து விடுவிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக முடியும். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். அவரோடு கூட பயணிக்கலாம். எனவே நாம் பாவங்களை மறைக்காமல், அதை தப்பிதங்களையும் அந்தரங்க பாவங்களையும் தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.